ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 53 கேள்வியை ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற கேள்விகளை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்றைக்கி நம்ம 47 கேள்விகளை பார்க்க போகிறோம். சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? 54வது கேள்வி, பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் இந்த சொல்லை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். பிரிச்சிருப்பீங்க, விடையை பார்க்கலாங்களா? பூட்டும் கூட்டல் கதவுகள் பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய்யகற்றும் இந்த சொல்லை பிரித்து எழுத வேண்டும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பொய் கூட்டல் அகற்றும் என்பது சரி. 56வது கேள்வி, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நலமெல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நலம் கூட்டல் எல்லாம் என்பது சரி. 57வது கேள்வி, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. ஊக்கம் இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சோர்வு. 58வது கேள்வி, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இதை பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. பி தான் ஆன்சர். 59வது கேள்வி, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல் இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்னங்க? நீக்குதல் இதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். 60வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற சொற்களில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம 3வது முறை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். விடை இலங்கை என்பது பொருந்தாது. ஏன்னா கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் எல்லாம் மாநிலங்கள், இலங்கை என்பது தனி நாடு. 61வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். கீழே இருக்கிற சொற்களில் எது பொருந்தாத சொல்லோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. எது பொருந்தாதது? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை சி தான் பொருந்தாதது. அவர் அல்லீர்னு வரக்கூடாது, அவர் அல்லீர்னு வரக்கூடாது. அப்போ என்ன வரும்? அவர் இல்லைன்னு வரணும். ஓகே, கரெக்டு. அவர் இல்லை அப்படின்னு தான் வரணும். இல்லை தானே? எனக்கே டவுட்டாக இருக்கே. சரி, இதுக்கு சரியான விடை தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். 62வது கேள்வி, பொருந்தாச் சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம். கீழே இருக்கிற தொடர்களில் எது இறந்த கால பெயர்ச்சம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். படித்த மாணவன், படிக்கும் மாணவி. இதை இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் இது இறந்த கால பெயரெச்சம். அடுத்து 63வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்தெழுதுக. கீழே 4 தொடர் இருக்குது. அந்த 4 தொடரில் மரபு பிழையில்லாத தொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை டி தான் சரி. காகம் கரையும், மயில் அகவும். 64வது கேள்வி, பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதணும். சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள்னால் என்னங்க? உபதேசங்கள்னால் அறிவிக்கைன்னு வருமா? அப்படிலாம் வரக்கூடாது. அறிவுரைகள் என்பது சரி. 65வது கேள்வி, சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு என்ன வருங்க? இது ரொம்ப சிம்பிள் தான். விடை ஏதா ஆன்சர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பது சரி. 66வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எதில் சரியாக வந்திருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா?
பேங்க்னா வங்கி, இதுதான் கரெக்டு. மற்ற இல்லைன்னா தப்புன்னா டிஜிட்டல் அப்படின்னா அதாவது பணத்தால் கிடையாது. டிஜிட்டல்னால் மின்னணு மையம். செக்கு அப்படின்னா செக் என்பது காசோலை. கரன்சி நோட்டுன்னா பணத்தால் வரும். பணத்தால் தானே, கரெக்டு. அடுத்து 67வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். முழக்கம்னா பேலட், பேச்சாற்றனா எலோகேஷன், அப்புறம் ஒற்றுமைனா கவரேஜ், அடுத்தது துணிவுன்னா யூனிட்டி. எது வருங்க? விடை பேச்சாற்றல் என்பது தான் சரியாக பொருந்தியுள்ளது. 68வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை பற்று அட்டை. 69வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கீழே ஒளி வேறுபாடை வச்சுருக்காங்க. அதில் எது சரியாக வந்திருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? வரி என்பது தொடர், இதுதான் சரி. வரி வரியாக எழுதினான்னு சொல்கிறோம்ல, தொடராக எழுதினான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். 70வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இந்த பறவைனா என்ன, இந்த பறவைனா என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த பறவை, இந்த பறவை. விடையை பார்க்கலாங்களா? இந்த பறவைனா கடலை குறிக்கும். இந்த பறவைனா புல்லுன்னா புறா போன்ற பறவைகளை குறிக்கும். 71வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒளி வேறுபாடை வச்சு எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான், இதுதான் சரி. மற்ற இல்லைன்னா தவறுனா இங்கே பாருங்கள், 2வது தொடரில் இங்கே 2 சொல்லி நான் போட்டிருக்காங்க. 3வது தொடரில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? இங்கே பாருங்கள், 2 சொல்லி நான் போட்டிருக்காங்க. 4வது தொடரில் இங்கே 3 சொல்லி நான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் தவறு. 72வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. அதாவது ஒரு பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த 2 சொற்கள் ஒரே பொருளை தரக்கூடியது? விடையை பார்க்கலாங்களா? அணி, வனப்பு, இரண்டும் சரி. 73வது கேள்வி, சோம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சோம்பல், சிவியல், அழியல் இந்த சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும். 74வது கேள்வி, ஒரு பொருள் தரும் 2 சொற்கள் தருக. கடல். கடல் என்பதற்கான 2 சொல்ல கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? கடல் என்பது முன்னீர் என்ற சொல்லும் வரும், பௌவம் என்ற சொல்லும் வரும். அடுத்து 75வது கேள்வி, வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு அப்படிங்கிறது வேர் சொல்லுங்க. இந்த வேர் சொல்லிலிருந்து பெயரெச்சத்தை உருவாக்கணும். உருவாக்குங்க பார்க்கலாம். உருவாக்கிட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? பெற்ற என்பது பெயரெச்சம். 76வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதில் சரியான வேர்ச்சொல் இணைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பொறினா பொறித்த, இதான் சரி. மற்றதில் என்ன தப்புன்னா வருக அப்படி வரவே கூடாது. அது வேர்ச்சொல், அதாவது வா என்பது வரணும். இங்கே வேர்ச்சொல்னால் இங்கே வா வரணும். மற்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளர் அப்படி வரணும். இங்கே மயங்கு அப்படின்னு வரணும். ஸோ மற்றதில் தப்பு இருக்குது. 77வது கேள்வி, ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடினான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்றுங்க. இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். விடை ஆடு என்பது சரி. 78வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை. குமை என்பது வேர்ச்சொல்லுங்க. இதிலிருந்து வினைமுற்றை உருவாக்கணும். உருவாக்குங்க பார்க்கலாம். குமை. விடையை பார்க்கலாங்களா? குமைந்தன என்பது சரி. 79வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான்.
கான் என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினைமுற்ற கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? கண்டான் என்பது வினைமுற்று. அதுவே கண்டவன் அப்படி வரக்கூடாது. சரிங்களா? கண்டான் என்பது வினைமுற்று, கண்டவன் என்பது வினையாளனின் பெயருக்கு வரும். அடுத்து 80வது கேள்வி, அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசையில் எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். ரொம்ப எளிமைதான். விடையை பார்க்கலாங்களா? சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஊ வரணும், அப்புறம் ஏ வரணும், அப்புறம் மா வரணும், நெடில் மா வரணும். இதுதான் ஆன்சர். 81வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. இங்கேயும் அகர வரிசையில் தான் எழுதணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஊ வரணும், அப்புறம் கா, அப்புறம் பி, அப்புறம் மா. இதுதான் சரியான ஆர்டர். 82வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கணும். அமைங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆ, அடுத்து இ, அடுத்தது ஊ, அடுத்தது ஏ. இதுதான் சரியான வரிசை. 83வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்துங்க பார்க்கலாம். ஒழுங்குபடுத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் ஆன்சர். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. 84வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். 3 சுழி தின்னுன்னா என்ன? 2 சுழி தின்னுன்னா என்ன? தின் தின். இதுக்கான பொருளை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? 3 சுழி தின் அப்படின்னா வலிமையை குறிக்கும். 2 சுழி தின்னுன்னா உன், அதாவது சாப்பிடு, அதை குறிக்கும். 85வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து குவித்து. இதுக்கான சரியான பொருளை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை டி தான் ஆன்சர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறுனா, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன இப்படி வரக்கூடாது, தப்பு. இரண்டாவது பாருங்கள், அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர் அப்படி வந்திருக்கு, தப்பு. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்ததுன்னு சிங்கிளில் முடிஞ்சிருக்கு, தப்பு. சரிங்களா? ஸோ மற்றதில் தவறு இருக்குது. 86வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்களை அமைக்கணும். ஆனால் இந்த கேள்வியை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆ வரணும். இங்கே இருக்கிற 4 தொடர்லையும் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் ஆ வந்திருக்கு. ஸோ ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். 87வது கேள்வி, சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? இப்படி தான் கேள்வி வரணும். 88வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடையை அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை தேர்ந்தெடுக்கணும். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிப்பீட் கொஸ்டின் தான். விடையை பார்க்கலாமா? பி தான் ஆன்சர். 89வது கேள்வி, கல்லில் நார் உரித்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் என்பது ஒரு ஓமைங்க. இந்த ஓமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை இயலாத செயல். 90வது கேள்வி, செய்வினை தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது செய்வினை தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் என்பது செய்வினை தொடர். 91வது கேள்வி, பிறவினை தொடரை காண்க. கீழே இருக்கிற 4 தொடர்களில் எது பிறவினை தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? அவனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை தொடர். 92வது கேள்வி, பசுமரத்து ஆணி போல. இந்த ஊமை கூறும் பொருளை கூறுக. இது ஒரு ஊமைங்க. இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? மனதில் பதிதல். 93வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை.
இது வந்து ஒரு ஊமைங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இல்லாத ஒன்று. 94வது கேள்வி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உருளை இடித்தல். இது வந்து ஒரு ஊமைங்க. இந்த ஊமைக்கு ஏற்ற பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. 95வது கேள்வி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வேலண்டீர். இதற்கான சரியான தமிழ் சொல் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை தன்னார்வலர். 96வது கேள்வி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட். இதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல்லை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தட்பவெட்ப நிலை. 97வது கேள்வி. அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலைச்சொல்லை கேட்குறாங்க. காணொளி கூட்டம். இது வந்து தமிழ்லைங்க. ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வீடியோ கான்ஃபரன்ஸ். 98வது கேள்வி. விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது. இப்படி கூறுவது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? வினா எதிர் வினாதல் விடை. 99வது கேள்வி. விடை வகைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 47 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி பாருங்கள், 99வது கேள்வி. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. நாம் கேட்குறோம், அவங்க நீயே பண்ணு அப்படின்னு நம்ம மேலே திருப்பி விடுறாங்க. இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். விடை ஏவல் விடை. 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. விடை வகைகளை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். மறுத்து கூறுவது என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை மறைவிடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.